அந்த மரைக்கு மேலே அந்த லப்பர் இருக்கும். அந்த மரைக்கு மேலே உள்ள லப்பர் டைட் ஆகிற வரையிலும் அந்த மரையை நல்லா டைட் பண்ணுவாங்க. அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால டக்குன்னு டைட் ஆகும். டைட் ஆகி அந்த லப்பர் வந்து பிதுங்குற அளவுக்கு நல்லா டைட் பண்ணிடுவாங்க. அந்த லப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாளைக்கு வந்து மோட்ரு போடுறோம், போர்லேருந்து தண்ணி வரப்ப அந்த மரையிலேருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லப்பரு. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இதே மாதிரி 10 அடி பைப்பாக மரையில் ஏற்றி ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஷின் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குவாங்க. இறக்கிட்டு மேலே மூடியை போட்டு அந்த இரும்பு பைப்பு கப்ளிங்கெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணி தண்ணி வெளியே வர மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. காரணத்தை சொல்லிடுறேன். இது வந்து கரண்ட் பில்லை நிறைய சேமிக்கும். உங்களுக்கு 8 நிமிஷத்தில் 1000 லிட்டர் டேங்கு உங்களுக்கு ரொம்பிடும். கரண்ட் பில்லு நிறைய கம்மியாகும். இது காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, அவ்வளோ சீக்கிரம் இது ரிப்பேர் ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பயப்படுவீங்க, இப்போ வீட்டுக்குள்ளே நான் போர் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா நான் எப்படி அதை கழட்டி வேலை செய்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தான் இன்னொன்று சொல்கிறேன். இது வந்து 10 அடி பைப்பாக ஜாயின் பண்ணி நம்ம இறக்கிருக்கிறதுனால நம்ம ரோட்டில் வந்து இழுத்துக்கிட்டு போக தேவையில்ல. 500 அடி போட்டிருக்கோம், 600 அடி போட்டிருக்கோம்னா அந்த பைப்பை வந்து தெரு ஃபுல்லாக இழுத்துட்டு போகணுன்னு எதுவுமே இல்லை. இதை வந்து 10 அடி பைப்பாக இருக்கும். 10 அடி பைப்பாக நம்ம கலட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி நம்ம மோட்டரை சரி பண்ணி நம்ம ஈஸியாக கலட்டி மாட்டி நம்ம சரி பண்ணி போரில் இறக்கி நம்ம மறுபடியும் மோட்டரை போட்டு நம்ம டேங்குக்கு ஏற்றிக்கலாம். நீர்மூழ்கி மோட்ரு எதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா, கரண்ட் பில்லு வந்து உங்களுக்கு அதிகம் வராது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில். மோட்ரு போட்டு நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா என்னை நம்பி ரமேஷ் சார் இருக்கார் இல்லைங்களா, என்னை நம்பி கொடுத்துருக்குறாருங்க. இப்போ வந்து அவர் இங்கே இல்லைங்க. அவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜம்மு காஷ்மீரில் அவரோட ஃபேமிலியோட குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாரு. நான் ஒவ்வொரு வேலையாக இங்கே இருந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி மோட்ரு டெக்ஸ்மோ பிராண்டில் போட்டிருக்கோம். என்னை நம்பி இந்த வீட்டை என்கிட்ட கட்டுறதுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வீடு கட்டுறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். வீடு கட்டுறவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்க எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுங்க. நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்டித்தரோம். என்னால் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.